பிபி நாச்சியார் என்பவர் மேல்கோட்டை செல்வநாராயணர் கோவில் உற்சவர் செல்வநாராயணர் மேல் அன்பு கொண்ட முகலாய பக்தையாவார். மேல்கோட்டையில் தங்கியிருந்த ராமானுஜர் கனவில் வந்த திருமால் தமது உற்சவர் சிலை முகலாய அரசனால் கொள்ளையடிக்கப்பட்டு தில்லியில் இருப்பதாக தெரிவித்தார். அதனை மீட்க ராமானுஜர் தில்லி சென்று இளவரசியின் அரண்மனையிலிருந்த விக்கிரகத்தினை மீட்டு கொண்டு வந்தார். செல்வநாராயணரை பிரிந்திருக்க இயலாமல் முகலாய இளவரசியும் ராமானுஜரை பின்தொடர்ந்தார். முகலாய பெண் என்பதால் கோவிலினுள் அனுமதி மறுத்தவர்கள் ராமானுஜரின் வேண்டுகோளை ஏற்று அனுமதித்தனர். கோவிலுள் நுழைந்த முகலாய இளவரசி திருமாலுடன் இணைந்ததாக நம்பப்படுகிறது. ஓம் நமோ நாராயணா. அந்தரங்கநாயகன் அந்தரங்கநாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று சிரிக்கிறான். அந்தரங்கநாயகன் அந்தரங்கநாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று சிரிக்கிறான். அந்தரங்கநாயகன் அந்தரங்கநாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று சிரிக்கிறான். மதங்கள் அல்ல மனங்கள் பேசும் மௌன மொழியிலே மயக்குகின்றாய் இயக்குகின்றாய் மயக்குகின்றாய் இயக்குகின்றாய் கவன மொழியிலே கவன மொழியிலே ஆசுரங்கள் பேசுகிறார் கோடினாட்சியே பார்வையிலே பேசுகிறேன் மேவினாட்சியே. அந்தரங்கநாயகன் நாயகன் அந்தரங்கநாயகன் நாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று சிரிக்கிறான். அந்தரங்கநாயகன் அந்தரங்கநாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று சிரிக்கிறான். நாடு விட்டு நாடு வந்த கதை போலவே நாடி விட்டேன் நாடி வந்தேன் நிழலை போலவே ஓ நிழலை போலவே. நாடு விட்டு நாடு வந்த கதை போலவே நாடி விட்டேன் நாடி வந்தேன் நிழலை போலவே ஓ நிழலை போலவே. உடையவரோ கடமை என்று உன்னை மீட்கிறார். உடன் வருவேன் உரிமை கோரி என்னை மீட்கிறேன். உடையவரோ கடமை என்று உன்னை மீட்கிறார். உடன் வருவேன் உரிமை கோரி என்னை மீட்கிறேன் என்னை மீட்கிறேன். அந்தரங்கநாயகன் அந்தரங்கநாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று சிரிக்கிறான். அந்தரங்கநாயகன் அந்தரங்கநாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று சிரிக்கிறான். அந்தரங்கநாயகன் அந்தரங்கநாயகன் என்னவென்று கேட்டதும் என்னை வென்று
சிரிக்கிறான்.